எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டா படத்திலையும் உதவி செய்வார், ஒவ்வொரு இயற்கை பேரழிவு வந்தனாலும் உதவி செய்துக்கிட்டே இருப்பார். நான் பத்திரிகையில் இதுவரை தம்பி விஜய் படித்து இவ்வளோ காலம் 50 வயசு ஆகுது அவருக்கு. 50 வயசுல அங்கிள்னு எல்லாரையும் கூப்பிடுதாரு. உங்களை பார்த்தா எல்லாரும் அங்கிள்கணும், நீர் 50 வயசுல நீர் அங்கிள்னு யாரையும் கூப்பிடுதாரு. அப்போ அந்த உறுதி இருந்துன்னா அதில் இறங்கியிருப்பாங்க, இறக்க இருந்துன்னா உதவி செய்யிருப்பாங்க. அவங்க கட்சிக்காரங்க அந்த இறப்புல அவங்க கொடியை போட்டு அவருக்கு இறுதி சடங்கு பண்ணியிருப்பாங்க. கொடிக்கம்பத்தை தமிழ்நாடு முழுதும் அரைக்கம்பத்தில் இறக்குன்னு சொல்லியிருப்பாங்க. எதுவும் செய்யாததுனால நீங்கள்லாம் என்ன நினைக்கிறதுல எனக்கு தெரியும், இவரு நினைச்சு கட்சி ஆரம்பிக்கல. இதுவரை சினிமாவில் நடிச்சிருக்காரு, இப்போ அரசியலில் நடிக்க ஒரு தட்ட ஒப்பந்தம் போட்டு அமித்ஷாட்ட அந்த ஒப்பந்தப்படி நடிச்சுட்டு இருக்கிறாரு. அதுல உள்ள நன்மை தீமை யார் தான் பார்த்துக்கிட்டோம்? ஆரம்பிக்க சொன்னவர் தான் பார்த்துக்கணும். அதுக்கு தான் டெல்லிக்கு போறாங்க, அங்க போறாங்க, பரபரப்பா இருக்காங்க, அவ்வளவுதான். யாருக்காகவும் அஞ்சுற அரசு இல்லை இந்த அரசு. யாரை கண்டு பயப்படக்கூடிய அரசு இல்லை. தலைவர் எப்படி, பெரியார் எப்படி, அண்ணன் எப்படி, கலைஞர் எப்படி, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஒரு சம்பவத்தை சொல்றேன். கலைஞர் கைது செய்யப்பட்டார். நம்முடைய மாண்புமிகு நீதியரசர் அசோக்குமார் அவர்கள் தான் சொன்னாங்க, எல்லாம் கல்லெஞ்சக்காரங்களா, உங்களுக்கு என்ன ஒரு இறக்கமே இல்லாம இவரை இப்படி நடு ராத்திரில போய் பண்ணிருக்கலன்னு சொன்னார். அதுக்கு ஒரு பேரணி நடந்து மனு கொடுக்க வந்தாங்க காவல்துறை அதிகாரிகிட்ட, பீச்சில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்துக்கு. ஏற்கனவே காவல்துறையும் வேற குண்டர்களையும் அனுப்பி அந்த கூட்டத்தை அடிச்சு கைகால அடிச்சு இறந்தெல்லாம் போனாங்க. ஆஸ்பத்திரியில் அட்மிட்டு. கலைஞர் அந்த அசாதாரண சூழ்நிலையில காவல்துறையெல்லாம் போய் பார்க்க போகக்கூடாது, ராயப்பேட்டை மருத்துவமனையில் இருந்தது. சொல்லிய பாரியா, நான் போறேன்னு சொல்லி போய் வீரமா அவ்வளோ பேரையும் பார்த்து ஆறுதல் சொல்லி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தெம்பு விட்டினாரு. அந்த தெம்பு ஏன் வரலன்னு தான் நான் விஜய்கிட்ட சொல்றேன். ஏன் பனையூர்ல போய் பதுங்கினேன்னு தான் சொல்றேன். 3 நாள் கழிச்சு RSS மற்ற அந்த பிஜேபி காரங்கள்லாம் குரல் கொடுத்த பிறகு எனக்காக குரல் கொடுத்தவங்களுக்கு நன்றின்னு வெளியே வந்ததுதான் மக்கள் வெட்கி தலி குறையாங்க. இவருக்கு நம்ம பிள்ளைகள் போயிட்ட இப்படி ஒரு ஆள் அனாமத்தா போட்டு போயிட்டாரு. அரசு தன்னுடைய கடமையை உடனே பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை, அவ்வளோ பேருக்கும் என்னென்ன உதவி செய்யணுமோ அதை செய்தாங்க. அவங்களுடைய நோக்கம் ஒரே நோக்கம்தான், இருட்டுக்கு போகணும், அவங்களே ஜெனரேட்டரில் லைட்டை போடணும், அதை அப்படியே அவங்களே ஆஃப் பண்ணணும், குற்றச்சாட்டை பழியே இன்னொரு மேலே போடணும்னு போனாங்க. அது நடக்கலை, பேக் ஃபயர் ஆயிடுச்சு. வெக்கி தலை குனிஞ்சு வெளியே வர முடியாமல் வைக்கப்பட்டு இருக்காங்க எல்லாரும். நன்றி, வணக்கம்.